வணக்கம் நண்பர்களே! இது தினு கிச்சன். இன்று தினு கிச்சன்ல நாங்க என்ன பார்க்க போறோம் என்று சொன்னா, மட்டன் பிரியாணி. நான் எவ்வாறு மட்டன் பிரியாணி செய்றேன்னு சொல்லித்தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போறேன். வாங்கோ எவ்வாறு செய்றேன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த செட்ல நான் மட்டன் பிரியாணி செய்யப் போறேன். நான் நார்மலா நல்லெண்ணெயில தான் சமையல் செய்றேன்னா, பிரியாணியும் இன்றைக்கு நல்லெண்ணெயில தான் செய்யப் போறேன். எண்ணெய கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ள பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம் சேர்த்து நன்றா வதக்கோணும். வதக்கி பு வதக்கி எடுக்கோணும். பொன்னிறமா வரும் வரையும் நன்றாக வதக்கோணும். அதுக்கு பிறகு இஞ்சி, உள்ளி இடிச்சு அதையும் சேர்த்து இதனுடன் நன்றாக வதக்கி எடுக்கப் போறேன். எடுத்துட்டு அதுக்குள்ள அடி பிடிச்சிடும். அடி பிடிக்காம வதக்கி எடுக்கோணும். அதுக்குள்ள தக்காளி பழமும் சேர்த்து வ வதக்கிட்டு, அதில கொத்தமல்லி, புதினாவும் சேர்த்து வதக்கோணும். வதக்கிட்டு நான் வந்து கடையில மட்டன் பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்றேன் இதில. அப்ப பிரியாணி மசாலாவையும் அதிന്റെ பச்சை மணம் போகும் வரையும் நன்றாக வதக்கோணும். வதக்கினதுக்கு பிறகு உப்பு சேர்த்து வதக்கோணும். உப்பு சேர்த்ததுக்கு பிறகு பிறகு தயிர் விட்டு கொஞ்ச நேரம் அத மசாலா எல்லாத்தையும் கொதிக்க விடணும். கொதிச்சுட்டு நான் வந்து அரிசிய முதலே எடுத்து ஊற வச்சிருக்கிறேன். 1 கிலோ அரிசியில தான் செய்யப் போறேன். 1 கிலோ அரிசிக்கு வந்து 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கிறேன். இந்த மசாலா எல்லாம் கொதிச்சதுக்கு பிறகு நாங்க மட்டன சேர்த்து நான் வந்து மட்டன பிரம்பா வேக வைக்கல. இதில தான் வேக வைக்க போறேன். வேக வைத்தான் செய்யப் போறேன். அப்ப மட்டன் நல்லா வேகணும். அதுக்காண்டி இந்த மசாலா எல்லாம் மட்டன்ல சேரும் வரை நல்லா கலக்கோணும். கலந்து அதை நன்றாக வேக வைக்கோணும். இது குயிக்கா வேகாது. நேரம் எடுக்கும். நான் வந்து 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப் தண்ணி என்ற விதத்தில எடுத்திருக்கிறேன். அதுக்கு 1/2 தண்ணிய மட்டனோட சேர்த்து வேக வைக்க போறேன். மட்டன் வெந்ததுக்கு பிறகு மீதி தண்ணிய சேர்த்து கொதிக்க வைக்க போறேன். அரிசி போடுறதுக்கு முன்னாடி தண்ணி கொதிச்சிருக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு அரிசி போடுறது தான் நல்லம். அப்ப நான் தண்ணிய கொதிக்க வச்சுட்டு அரிசிய சேர்க்க போறேன். அரிசிய சேர்த்து அரிசி உடைஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணாம மெதுவாக மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு அரிசிய வேக விட போறேன். இந்த மட்டனோட சேர்த்து அரிசிய வேக விட போறேன். வேக விட்டதுக்கு பிறகு அரிசி வந்து 1/2 பதம் வெந்து வந்ததுக்கு பிறகு நான் அடுப்ப வந்து சிம்ல வைக்கணும். அடுப்ப நல்லா குறைச்சு விட்டுட்டு வேக விட போறேன். பிறகு அடி பிடிச்சிடும். இந்த பாத்திரத்தில டக்குன்னு அடி பிடிக்கும்ன்றதால அடுப்ப நல்லா குறைச்சு வச்சிருக்கிறேன். குறைச்சு வச்சுட்டு அரிசி 1/2 வெந்ததுக்கு பிறகு அதுக்கு கீழ தோசைக்கல்ல வச்சு அதுக்கு மேல ஏன்டா இந்த சட்டி வந்து டக்குன்னு அடி பிடிச்சிருமன்னுட்டு தோசைக்கல் வச்சா எங்களுக்கு அடி பிடிக்காது. தோசைக்கல்ல வச்சு அடுப்ப நல்லா குறைச்சிட்டு அதுக்கு மேல வெயிட் ஒண்ணு போட்டு வச்சிருக்கிறேன். வெயிட்ட போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே அடுப்பு நல்லா குறைச்சபடியே விடணும். விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்க மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இவ்வாறு தான் நான் செஞ்சது வந்தது. எனக்கு அடி பிடிக்கல. நல்லா அரிசியெல்லாம் நல்லா உவண்டு உவண்டா வந்து மட்டனும் நல்லா வெந்திருந்தது. சாப்பிடுறதுக்கும் சுவையாக இருந்தது. இதுபோல நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி.